எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம ரொம்ப அருமையான பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் திக்கான பால் வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன். பசும்பாலை விட வந்து பாக்கெட் பால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக வரும். 2 லிட்டர் பாலை வந்து இதில் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டேங்க. அடி பிடிச்சாலும் பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் அந்த பால் வந்து அப்படியே இருக்கட்டும். எனக்கு பாருங்கள் 45 நிமிஷம் கழித்து பாலெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. எனக்கு வந்து இங்கே வந்து அடுப்பு வந்து ரொம்ப மெல்ல தான் எரியும். அதனால எனக்கு 45 நிமிஷம் ஆயிருக்கு. நீங்கள் வீட்டுக்கு தக்கன இது பண்ணிக்கோங்க, உங்களோட அடுப்புக்கு தக்கன. இப்போ பாலெல்லாம் நல்லா வத்திருச்சு. ஒரு 1/4 கப்பு மட்டும் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பே சரியாக இருக்கும் 2 லிட்டர் பாலுக்கு. ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீனியில் ஒரு 4 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கதையும் இது கூட சேர்த்துட்டு நெய் எதுவுமே சேர்க்கலை பாருங்கள். நல்லா அடியிலேருந்து சுண்ட சுண்ட அப்படியே வரிசையாக அப்படியே நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட நம்ம சேர்த்து அப்படியே விட்டுறலாங்க. நீங்கள் இதை பீசஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எடுக்கிறதுக்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது அந்த பதம் தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.